ஒரே ஒரு எலுமிச்சை பழம் 5 லட்சத்துக்கு வாங்கிருக்காங்கப்பா ஒருத்தங்க அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? என்னது 5 லட்சத்துக்கு ஒரே ஒரு எலுமிச்சை பழமா அப்படின்னு எல்லார மாதிரியும் தான் நானும் வாயை பிளந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்படி என்ன இருக்கு இந்த எலுமிச்சை பழத்துல? எதுக்காக இவ்வளவு காசு கொடுத்து அதை வாங்கிருக்காங்க? அப்படி அதோட ஸ்பெஷாலிட்டி என்னதான் இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். புதுக்கோட்டை மாவட்டம் திருவரங்குளம் வெள்ளநாட்டு செட்டியார் சமூகத்தினர் தைப்பூச நாள விமரிசையா கொண்டாடுற வகையில தைப்பூசத்தோட முதல் நாள்ல இருந்து தைப்பூசம் முடிஞ்ச அடுத்த நாள் வரைக்குமே பழனியில தங்கி பல்வேறு கட்ட நிகழ்ச்சிகளை நடத்தி சாமி தரிசனம் செஞ்சுட்டு வரத வழக்கமா வச்சிருக்காங்க. இந்த நிலையில தான் இவங்கள ஒருத்தங்க இப்போ ஒரு எலுமிச்சை பழத்தை 5 லட்சத்துக்கு கொடுத்து வாங்கிருக்காங்க. எலுமிச்சை பழத்தை 10 ரூபாய்க்கு மேல வித்தா பேரம் பேசி வாங்குற நம்மளோட மக்கள் எப்படிப்பா 5 லட்சத்துக்கு ஒரு எலுமிச்சை பழத்தை வாங்கினாங்க அப்படின்ற ஒரு ஆச்சரியத்தோட பின்னணி என்ன அப்படின்னா, இவங்க அந்த பழனியில காலை மதியம் இரவு அப்படின்னு 3 வேளையுமே அன்னதானம் சமைச்சு வழங்கும் போதும் சாமி தரிசனம் செய்யும் பொழுதும் சரி ஒரு எலுமிச்சை பழத்தை வச்சு பூஜை செய்யறத வழக்கமா வச்சிருக்காங்க. அப்படிதான் இந்த வருஷமும் ஒவ்வொரு எலுமிச்சை பழமும் வச்சு பூஜை செஞ்ச நிலையில அந்த எலுமிச்சை பழத்தை இன்னைக்கு பழனியில பெரியநாயகி அம்பாள் கோவில் பக்கத்துல இருக்கிற திருவரங்குளம் வெள்ளநாட்டு நரகத்தாருக்கு சொந்தமா பொது மடத்துல வச்சு ஏலமிட்டு இருக்காங்க. அப்போ அங்க இருந்த பொதுமக்கள் எல்லாம் ஆளுக்கு 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம்னு பிச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு அதை வாங்கிருக்காங்க. என்னடா இது, ஒரு எலுமிச்சை பழத்துக்கு 1 லட்சம் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேக்குறவங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய ஷாக் என்னன்னா, ஃபைனலா அந்த எலுமிச்சை பழம் 5 லட்சத்துக்கு ஏலம் போயிருக்குது. இதுதான் சாமியோட மகிமை. சாமி கால்ல வச்சு பூஜை செஞ்சிருக்கிற இந்த எலுமிச்சை பழத்தோட மதிப்பு 5 லட்சம் அப்படின்னு சொல்லப்பட்டு இந்த ஒரு வீடியோ இப்போ சோசியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆகிட்டு வருது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கமெண்ட்ஸ் எங்க கூட மறக்காம ஷேர் பண்ணிட்டு போங்க. கேள்வி கேட்கலாம்.